எனக்கு என்ன அப்படின்னா பழனி முருகன் கோவிலை பொறுத்த வரைக்கும் அங்கே நிறைய மர்மங்களும் நிறைய ஒரு விசித்திரமான விஷயங்கள் நடக்கிறதாகவும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது அங்கே இருக்கிற நவபாஷான சிலையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒரிஜினல் கிடையாது, இருக்கிறதெல்லாம் சுரண்டி வித்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. அதை பற்றி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க சார். மேடம், ஆக்சுவலாக பழனிக்கு வந்து உண்மையான பேர் வந்து பொதினி மேடம். நான் சொல்லி கிறிஸ்து பிறப்பதுக்கு முன் அந்த இடத்துல பேர் பொதினி. அந்த மலையில வந்து செவ்வாயோட ஆதிக்கம் அதிகமா இருக்கு. அதனாலதான் வந்து பழனிக்கு போயிட்டு வந்து செவ்வாய் நீச்சம் இருக்கிறவங்க, செவ்வாய் பலம் இருக்கிறவங்க அந்த செவ்வாய் ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்து நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மேடம், அந்த மாதிரி முருகர் நவபாச சிலையை சுரண்டி வித்துட்டாங்கன்னு அது மாதிரிலாம் எதுவுமே நடக்கல மேடம். அப்படி அவ்வளவு சீக்கிரத்துல நீங்க முருகர்கிட்ட கெட்ட எண்ணத்தோட அந்த கருவறைன்னு இல்ல, அந்த மலைக்கு கீழே உங்களால ஏற முடியாது. இதுதான் முருகன். அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. இப்பயும் அபிஷேகம் பண்ண அங்க கொடுக்குற விபூதியா இருக்கட்டும், அங்க இருக்கிற அந்த பஞ்சாமிர்தமா இருக்கட்டும், முருகர் மேல அபிஷேகம் பண்ணி அந்த பால் கொடுப்பாங்க. அதுக்கெல்லாம் மிகப்பெரிய மருத்துவ குணம் வாய்ந்திருக்கு. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட ஒரு குழு போய் அதை ஆராய்ச்சி பண்ணி அங்க கொடுக்குற அந்த அபிஷேக பால் ஆயிடுச்சுன்னா ரொம்ப வீரியமிக்கதா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிலாம் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கெட்ட எண்ணத்தோட இருந்தாலே உங்களுக்கு முருகர் நினைப்பு வராதுங்க மேடம். நீங்க எப்போ முருக பக்தன் ஆவறீங்கனாலும் அப்போ உங்களுக்கு இனிமேல் கெட்ட எண்ணமே வாழ்க்கையில வராதுங்க மேடம். நல்ல எண்ணம் தான் இருக்கும். நல்ல எண்ணம் இருந்தா முருகர் உங்களை வருவார். தேடி போற தெய்வம் கிடையாது மேடம் முருகர். அவர் நினைச்சா மட்டும் தான் நம்மள போய் அவர் பார்க்கவே முடியும். சோ அந்த சிலையை சுரண்டுறாங்கலாம் கிடையாதுங்க மேடம்.